அடியே, யாரு கேட்டாலும் நான் வெளியூருக்கு போயிருக்கேன்னு சொல்லு. உன் புருஷன் எங்கம்மா போனா? ஏன் கேக்குறீங்க? எனக்கு 1500 ரூபாய் பணம் தரணும். வாங்கி 5 மாசம் ஆச்சு. 500 ரூபாய் தானே சொன்னாரு. வாங்கினது 500 தான். அதை வாங்க நான் 50 தடவை அலைஞ்சிருக்கேன். பெட்ரோல் செலவுலாம் சேர்த்து 1500 ரூபாய் வருது. இந்தாங்க. என்னம்மா 500 தான் இருக்கு, மீதி 1000 எங்க? அவரும் உங்க வீட்டுக்கு 50 தடவை அலைவாரு. அதுவும் நடந்தே வருவாரு. போங்க. ஹலோ, பூக்கடையா? அக்கா மல்லிப்பூ இருக்கா? ஆமாயா, இருக்கியா? எத்தனை முளம் வேணும்? மோளம் வேணாக்கா, பூ தான் வேணும். நான் பூ தான் சொன்னேன். அக்கா என்னென்ன பூக்கா இருக்கு? உங்களுக்கு என்ன பூ வேணும்? எல்லா பூவும் இருக்கு. சரி, பருப்பு 1 கிலோ கொடுங்க, தேங்காய் பூ 1 கிலோ கொடுங்க. கொழுப்பு வேற ஒண்ணும் இல்ல, அது நீங்களே வச்சுக்கங்கக்கா. அப்புறம் உங்க கடையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னது? உங்க சிரிப்பு. இப்போ உன் மூஞ்சிக்கு வரும் என் செருப்பு. ஹலோ, வணக்கம் மேடம். நான் உங்க ஸ்டூடெண்டோட பேரண்ட் பேசுறேன். சொல்லுங்க சார். ஏன் மேடம் ஸ்டூடெண்ட்டுக்கு தப்பு தப்பா சொல்லி தரீங்க? அப்படி என்ன சார் தப்பா சொல்லி கொடுத்துட்டேன்? 55 இங்கிலீஷ்ல எப்படி மேடம் சொல்றீங்க? 55. 44 எப்படி மேடம் சொல்றீங்க? 44. 22? 22. அப்ப 11 ஒண்டி ஒண்ணுன்னு தானே மேடம் சொல்லணும். யோ, தப்பா சொல்லி கொடுத்துட்டு இந்தம்மா நம்மள வைத்து பாரு. ஏமா, ரூம் எல்லாம் குப்பையா இருக்கு, கூட்ட வேண்டியதானே? ஏண்டி ரூம் எல்லாம் குப்பையா இருக்கு, பெருக்க வேண்டியதானே? கவிதா, கூட்டுறதும் பெருக்கிறதும் ஒண்ணுதான். நம்ம கணக்கு டீச்சர் தான் ரெண்டும் வேற வேறன்னு தப்பா சொல்லி வந்துட்டாங்க. உங்களை கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷத்துல நான் என்னத்தை கண்டேன்? நீ என்னத்தை கண்டியோ இல்லையோ, ஆனா நானு எமகண்டம், 7.5 நாட்டு சனி, ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம், இப்படி இருக்கிற எல்லா தோஷமும் பார்த்துட்டேன். ஏங்க ஒரு 500 ரூபா கொடுங்களேன். எதுக்கு? நம்ம வாசல்ல ஒரு தாத்தா பார்க்கறதுக்கு பாவமா உட்காந்துருக்காருங்க, அவர் கொடுக்கறதுக்கு தாங்க. சரிங்க. கொஞ்சம் இரு, இங்க வா. நீ சொல்றத பார்த்தா எனக்கும் பாவமா தான் இருக்கு. இந்த என் சார்பா ஒரு 500 ரூபா கொடு. சரிங்க. கொஞ்சம் நில்ல. அந்த தாத்தா என்ன பண்ணிட்டு இருக்காரு? சேலை வித்துட்டு இருக்காரு. நல்லா குடிச்சிட்டு போனா ஆம்பளைங்க வீட்டுல அலப்பற என்னென்ன பண்றீங்க? ஒருத்தர் நேரா பொண்டாட்டிட்ட போய் வசனம் விட்டான். கண்ணே, உனக்கு நான் தாஜ்மஹால் கட்டவா, வசந்த மல்லிகை கட்டவா, இல்ல உன் தங்கச்சிய கட்டவான்னா அவங்க கிடக்குற வேட்டைய கட்டுறா. ஒரு நிமிஷம் இருங்கப்பா. ஏங்க, அப்பா ஊர்ல இருந்து வராராம், வரும்போது ஏதோ வாங்கிட்டு வரணுமான்னு கேக்குறாரு. ஒண்ணு வேணாம், அவர் ஏற்கனவே இங்க ஒண்ணு விட்டு போயிட்டாரு, அதை மட்டும் வந்து எடுத்துட்டு போக சொல்லு. அப்பா இங்க என்னமோ விட்னு. அப்பா நீங்க வரும்போது ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வாங்க. சரி, வைக்கிறேன். பிரிக்க முடியாதது என்னவோ பொய்யையும் புருஷனையும், பிரிய கூடாதது குடும்பத்தையும் குழந்தைகளையும், சேர்ந்தே இருப்பது சரக்கும் ஃப்ரெண்ட்ஸும், சேராதிருப்பது சொந்தமும் பந்தமும். சொல்லக்கூடாதது இன்னைக்கு மட்டும் குடிங்க, சொல்லக்கூடியது இன்னைக்காவது குடிக்காம வாங்க. பார்க்க கூடாதது ஒயின் ஷாப்ப, பார்த்து ரசிப்பது குழந்தையோட சிரிப்ப. நாடகம் என்பது இனிமே குடிக்க மாட்டேன்னு நீங்க சொல்றது. பொய்க்கு நீங்க, உண்மைக்கு நான், அடிக்கு நான், வலிக்கு நீ. அம்மா தாயே ஆள. அண்ணாச்சி, என் புருஷன் இங்க வந்தா. உன் புருஷன் நான் வந்தம்மா, 200 ரூபா என்கிட்ட காசை வாங்கிட்டு என் பொண்டாட்டி வருவா, அவள்கிட்ட வாங்கிக்கிங்க அண்ணாச்சி அப்படின்னு சொல்லிட்டு 200 ரூபா வாங்கிட்டு போயிருக்கான். 200 ரூபா கொடு. 200 ரூபா வாங்கிட்டு போனா? 200 ரூபா வாங்கி ஒயின் ஷாப் தான் போயிருக்கும் நாய். சரி, நீங்க ஒரு 300 ரூபா காசு கொடுங்க. 300 ரூபா வேணுமா? 500 ரூபாய் வச்சிருப்பாளோ? இந்தாம்மா 300 ரூபா. என் புருஷன் வருவான், அவன்கிட்ட மொத்தமா வாங்கிக்கோங்க. அவன்கிட்ட வாங்கிடுமா? அடியே, அவன்கிட்ட காசு இல்லைன்னு ஓன்ட்ட வாங்கிக்க சொன்னா, திரும்ப அவன்கிட்ட. அம்மோ, எல்லாருக்கிட்டையும் அடங்கி போற நீங்க கட்டின புருஷன்கிட்ட மட்டும் திமிராவும் தெனாவட்டாவும் பேசுறீங்களே, எந்த தைரியத்துல பேசுறீங்க? அது வேற ஒண்ணும் இல்லைங்க, கட்டின புருஷன் மேல மட்டும் தான் ஈஸியா வரதட்சணை கேஸ் போடலாம், அந்த தைரியம் தான். என்னம்மா, தம்பி இல்லையா? தம்பிலாம் ஸ்கூல் போயிருக்கான். சொல்லுங்க. அவன் எந்த தம்பியை கேக்குறான், இவன் எந்த தம்பியை சொல்றா பாத்தியா? அது ஒண்ணும் இல்லம்மா, 6 மாசத்துக்கு முன்னாடி தம்பிகிட்ட வந்து 5 கோழி வாங்கிட்டு போனேன். அந்த 5 கோழில இருந்து 50 கோழி வரைக்கும் உருவாக்கிட்டேன். அதான் தம்பி செஞ்ச உதவிக்காக ஒரு 25 கோழியை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? எங்க 5 கோழியை வச்சுதானே 50 கோழியை உருவாக்குனீங்க. இப்ப 25 கோழி மட்டும் தரேன்னு சொல்றீங்க. ஒண்ணு 50 கோழியவும் கொடுங்க, இல்ல நாங்க கொடுத்த 5 கோழியை திருப்பி கொடுங்க. சரிம்மா, நைட் வந்து அந்த 5 கோழியும் பிடிச்சிட்டு வந்து கொடுத்துட்றேன். சே, எப்படிலாம் ஏமாத்த பாக்குறாங்க. கொஞ்சம் உஷாரா இல்லைன்னா அவ்வளவுதான் போல. யாராலையும் ஏமாத்த முடியாது. கரெக்டா சொன்னடி. 25 கோழிய வேணான்னு சொல்லிவிட்டு 5 கோழிய திருப்பி கேக்குறியா? நீலாம் பொறுக்கி எடுத்த புண்ணாக்குடி. எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு ஆள் இருக்கா? இல்லையே, ஏன் கேக்குறீங்க? அப்பா இல்ல.
மூதேவி ஆள் இல்லைன்னு தான் சொன்னேன், புருஷன் இல்லைன்னு சொன்னனா? அண்ணாச்சி என்னம்மா இது? என்ன அப்பளம் கொடுத்துருக்கா? எவ்வளவு பொரிச்சாலும் பொரியவே மாட்டுது. பொரிய மாட்டேதா? ஏமா முந்தா நேத்து தாம்மா ஃப்ரெஷ்ஷா வந்து இறங்கின அப்பளம், எப்படிமா பொரியாம இருக்கும்? எண்ணெயை நல்லா சுட வச்சு போட்டியா இல்லையா? எண்ணெய் விக்கிற விலைக்கு எண்ணெயில போட்டு பொரிக்கிறாங்க. எண்ணெயில போட்டு பொரிக்காம அப்புறம் வேற என்னத்துல போட்டு பொரிச்ச? தண்ணியில தான். என்னங்க எங்க அப்பா ஒரு ஓடி போய் பதுங்கிக்கோங்க. ஏண்டி உங்க அப்பா வந்தா நான் எதுக்கு போய் பாத்துக்கணும்? இல்லங்க 2 நாளைக்கு முன்னாடி நீங்க என்ன திட்டினீங்கல்ல, நான் கோவப்பட்டு எங்க அப்பாட்ட போய் நீங்க கொடுமைப்படுத்துறீங்கன்னு சொன்னேன். அதனால தான் ஒரு அருவா எடுத்துட்டு வராரு. ஏண்டி உங்க அப்பனை ஏவி விட்டு என்ன போட்டு தள்ளிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணலான்னு பாக்குறியா நீனு? இதெல்லாம் பேச இப்ப டைம் இல்ல. எங்க அப்பா கிட்ட வந்துட்டாரு, வந்தா வெட்டினாரு. ஓடி போய் ஒளிஞ்சுக்கோங்க. வந்தா வெட்டிடுவானா? அடி பாவி, சும்மா 2 திட்டுனதுக்கு அப்பன்ட்ட இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி ஏவி விட்டாலே அவன் அப்ப வேற ஒரு மாதிரி ஆச்சா, எங்க ஓடி பதுங்குறதுன்னு தெரியலையே. யோ, ஆடி மாசத்துல புருஷன் பொண்டாட்டி ஒண்ணா இருக்க கூடாதான். நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். சீக்கிரம் கிளம்புடி. உன் புருஷனை விட எங்களுக்கு தாண்டி சந்தோஷம். ஆவணி வந்தது ஒன்னதாண்ட முதல்ல இருப்பேன். நானே எங்க அம்மா வீட்டுக்கு போகணும். வாடி, நான் கூட்டிட்டு போறேன். ஏம்ல உங்க மாமனை பாத்தியா? காலையில இருந்து போன் பண்றேன், போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. எங்க தான் போய் தொலைஞ்சாருன்னு தெரியல. அட இதானே இருக்கா, நான் கூப்பிடுறேன். மாமா, என்ன பண்ண கூப்பிட்டியா? அக்கா தான் கூப்பிடுச்சு. இவதான் கூப்பிட்டாளா?